அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படிரா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகேனா. நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜெமினா எஃப்எஃப் ஹலோ மிடில் ஹிட்ல பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்அவே பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணுறது பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. அது ஒரு ஈவினிங் டைம் தான், ஒரு 7 o'clock போல் இருக்கும். நீங்கள் ஜெமினோட பக்கத்தில் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய கிட்ஸ் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களை சுற்றி கிட்ஸோட அந்த சிரிக்கிற சவுண்ட்ஸ், அப்புறம் அவங்க பேசுகிற சவுண்ட்ஸ், விளையாடுற சவுண்ட்ஸ் தான் இந்த மாதிரி உங்களை சுற்றி கேட்டுட்டு இருக்கு. ஜெமின் விளையாடுற கிட்ஸையே ஒரு ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி ஹெட் ஆன் பண்ணி சேடாக இதையோ பற்றி டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லவே இல்லை. இங்கே ஜெமின் தான் வயன் இந்த கிட்ஸ் விளையாடுறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. இவங்க விளையாடுறத பார்க்கக்குள்ள உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்மளோட சின்ன வயசு அட்ராசிட்டிஸ் தான். அப்போல்லாம் நான் உனக்கு காரணமே இல்லாமல் திட்டிட்டு அடிச்சுட்டு உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருப்பேன்ல. இப்போ நினைக்கும் போது கூட சிரிப்பு தான் வருது. உனக்கு என்ன தோணுது வயன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெமின் கேட்குறாரு. உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னடி நான் அப்படிக்கா பேசிகிட்டே இருக்க, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஜெமின் திரும்பி உங்களை பார்க்குறாரு. வயன் வயன் என்னாச்சு? என்னடி எதுக்கு இப்போ சேடாக இருக்க? நீ டல்லாக இருக்கான்னு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ இங்கேயும் வந்து டல்லாகவே இருந்தா என்ன வயன்? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சேடாக இருக்க? நீங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஜெமினை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜெமின் உங்கள் சிக்ஸை கஃப் பண்ணி, என்னடி என்னாச்சு? இதுக்கு பலர தயங்க ஞாபகம் வந்துருச்சா? தயங்க பார்க்கணும் போல இருக்கா? நான் வேணா அவனுக்கு வீடியோ கால் பண்ணி தட்டுமா? நீ பேசுறியா? நீங்கள் வேணாங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறீங்க. வேணாமா? அப்புறம் என்னடி? அப்புறம் ஏன் இப்படி இருக்க? சொல்லுவயன், சொன்னா தானே எனக்கு தெரியும். ஜெமின் என்ன? நீ என்கிட்ட ஏதோ ப்ராங்க் பண்ணல? ப்ராங்கா? என்ன ப்ராங்க்கு? நான் என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்? அது வந்து ஜெமின், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு ஒயிலாத சொல்லலைல்ல. என்ன ஒயன், என்னடி லூஸ் மாதிரி வளர்ற? நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? இல்லை ஜெமின், உனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை பிடிக்காது. என்னை பார்த்தாலே கோவமாயிடுவேன், என்கிட்ட எரிஞ்சு விழுவ. அப்படி இருக்கும்போது நீ என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் அப்படி சொல்லலைல்ல ஜெமின். லூசா நீ? என்னடி வளரிட்டு இருக்க? இல்லை ஜெமின், எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நீ என்ன ப்ராங்க் பண்ணுறதுக்காக இப்படி சொன்னிருந்தானா சத்தியமா நான் செத்துருவேன் ஜெமின். வயன், லூஸ் மாதிரி வளராத. இப்போ யார் என்ன சொன்ன உங்ககிட்ட? இல்லை, யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நீ ஏமாத்திடுவியோன்னு. முன்ன மாதிரி ஜஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா மட்டும் பரவாயில்லை. இப்போ உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீ அதெல்லாம் இல்லை, நான் சும்மா ஒன்று ஏமாத்த ப்ராங்க் பண்ணதை அப்படி சொன்னேன்னு சொன்னீன்னா என்னால் சத்தியமாக தாங்க முடியாது ஜெமின். சத்தியமாக செத்துருவேன். இன்னொரு வார்த்தை பேசணும், உறைஞ்சி பல்லெல்லாம் கழட்டிடுவேன். என்னடி உனக்கு இப்போ இதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போது உனக்கு என் மேலே இன்னும் நம்பிக்கை வரல? இல்லை வரல. எனக்கு பயமாக இருக்கு.
நீ என்னை ஏமாத்திடுவியோன்னு. ஓகே ஃபைன், கிளம்பு. எங்க? கிளம்புன்னு சொன்னேன். எங்க ஜிமின்? கிளம்புறியா இல்லையா? வரு, கத்தாத, எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அவங்கள அவரோட பைக்கில் தான் கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஜிமின், எங்கே போகிற? வாயை மூடிட்டு வா வயன். நீ தானே அங்கே வர, வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் பேசல. நீங்கள் அப்படியே சேடாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே பைக் நேராக ஒரு சர்ச் கிட்ட தான் போகுது. அது உங்களோட ஃபேவரட் சர்ச். நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் 3 பேருக்குமே என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஹாப்பியான நியூஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறது இந்த சர்ச்சில் தான், இந்த காட் கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அது ரொம்ப பெரிய சர்ச்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன சர்ச் தான். பட் இருந்தாலுமே உள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த சர்ச்சை பார்க்குறீங்க. ஜிமின், இறங்கு. எங்கே எதுக்கு ஜிமின் கூட்டிகிட்டு வந்த? இறங்குன்னு சொன்னேன். கேள்வி மேலே கேள்வி கேட்காத வயன், இறங்கு. அப்படின்ற மாதிரி இறங்கிக்கிறீங்க. இங்கே ஜிமின் தான் உங்கள் கையை பிடிச்சி சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு புரியுது, மனசில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் உறுத்துதுன்னு. நீ இவர்கிட்ட சொல்லு, என்ன பண்ணுமோ அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் சொல்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின், போகலாமா அப்படின்ற மாதிரி ஜிமின் ஸ்டில் அவங்களே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஜிமின், போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போகலாம், ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா வயன்? என்ன? உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவான்னு கேட்டேன். ஓகே தான் ஜிமின். ஏன், எதுக்கு இப்போ இப்படி கேட்குற? இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. சும்மா சொல்லு, நீ உன் முழு மனசோட தான் ஓகே சொல்கிறியா? உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எதுவும் இல்லை. ஏன் அப்படி கேட்குற? நான் ஒரு ப்ளே பாய், அது உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி எனக்கும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கும் ஓகே தான். அது சரி, அது எதுக்கு இப்போ சொல்கிற? கை நீட்டு. எதுக்கு கையை நீட்டுறி? சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் ஹேண்டை விடுக்குன்னு பிடுங்கிக்கிறாரு. இங்கே ஜிமின் உங்களோட ரிங் ஃபிங்கரில் ஒரு ரிங்கை போடுறாரு. ஜிமின், இது உனக்கானது, இந்தா என் கையில் போடு அப்படின்ற மாதிரி அவரோட ஹேண்டை நீட்டுறாரு. ஜிமின், போடுறி. நீங்களும் அந்த ரிங் எடுத்து ஜிமினோட ஃபிங்கரில் போடுறீங்க. போதுமா? இப்போ உனக்கும் எனக்கும் சீக்ரெட்டாக மேரேஜ் ஆயிடுச்சு அவர் முன்னாடி அப்படின்ற மாதிரி ஜீசஸோட ஸ்டாச்சுவை தான் ஜிமின் காமிக்கிறாரு. ஸோ இனிமேல் நம்ம லவர்ஸ் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் பயப்படாமல் ஹாப்பியாக இரு. அப்பெல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். நான் சும்மா டைம் பாஸ்க்காக உன் கூட பழகலை, புரிஞ்சுதா? நீங்கள் ஜிமினியை சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பதில் சொல்லு, புரிஞ்சுதா? நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. புரிஞ்சுது ஜிமின், நான் தான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் ஒரு ஸ்மைலோட உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. போதும் ஐயன், இதுக்கு மேலேயும் அழுதுட்டு சோகமாக அப்பெல்லாம் இருக்காது. அப்பெல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். அழாதடி, மூஞ்ச பார்க்க சகிக்கலை அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் லூசு, போலாமா? போலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை கூப்பிட்டுட்டு வராரு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க.
நீங்கள் ஜிமினி ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் தான் அவங்கள பேக் சைடு உட்கார வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னடி வீட்டுக்கு போகலாமா, வேற எங்கேயாவது சுற்றிட்டு போகலாமா, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அது உங்களோட ஃபேவரட் ஷாப் தான். அங்கே எப்போதுமே ஆல்ட்டு போட்டுருவீங்க. அந்த ஷாப்புக்கு தான் ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தர்றாரு. பிகாஸ் ஜிமினுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே ஜிமினுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வாங்கி தர்றாரு. நீங்களுமே ஹாப்பியாக சாப்பிட்றீங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். அதை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஜிமினும் அதை அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு. இங்கே ஜிமின் அவரோட ரூமில் படுத்திருக்காரு. பக்கத்தில் தயாங் படுத்திருக்காரு. பட் இருந்தாலும் அவர் தயாங்க்கு ஆப்போசிட் சைட் திரும்பி படுத்திருக்காரு. அவரோட ஹேண்டில் நீங்கள் போட்ட அந்த ரிங்கை தான் பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்காரு. ஜிமினோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அட் சேம் டைம் நீங்களும் அதே மாதிரி ஜிமின் போட்டு விட்ட அந்த ரிங்கை பார்த்து அழுதுட்டு தான் படுத்திருக்கீங்க. இங்கே கிட்ஸ் 2 பேருமே தூங்கிட்டாங்க. உங்களுக்குன்னா தூக்கமே வரல. ஒரு மாதிரி நடந்த விஷயத்த ரீகால் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்படியே 2 பேருக்குமே அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஒரு மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் பழசெல்லாம் நினச்சி அழுது உங்கள் மனசில் இருந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. வழக்கத்தை விட கொஞ்சம் ஹாப்பியாக ஒரு மாதிரி பிரிஸ்காக எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் கிட்ஸையும் எழுப்பி அவங்களுக்கும் வந்து அவங்களையும் ரெடி பண்ணி கீழே தான் கூட்டிகிட்டு வரீங்க. பார்த்தா ஜிமின் இன்றைக்குமே வேலைக்கு போகலை. அவர் ஃபார்மலாக தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அப்படி தான் வரீங்க. ஜிமினை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, நீங்கள் பழசெல்லாம் ஞாபகம் படுத்திட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, எப்பயும் கூப்பிடுற மாதிரியே கீதா காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காடுறீங்க. இங்கே ஜிமினோட டேட் அண்ட் தான் எல்லாருமே ஷாக்கிங்காக உங்களை தான் பார்க்குறாங்க. இங்கே இன்க்ளூடிங் அவங்க அத்தை கூட. நீங்கள் காஃபி கேட்டிருப்பீங்க, அவங்க போட போகலை, உங்களே திரும்பி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, என்ன எதுக்கு அவங்க எல்லாம் இப்படி நம்மளே பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. இப்போ தான் புரியுது, நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் தான் கோத்தில் இருக்கீங்கல்ல, மேடம் தானே சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்துப்பீங்க, எப்பயும் போல் கீதான்னு சொல்லி கூப்பிட்ருப்பீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ரியலைஸ்ட் ஆகிட்டு சாரி மேடம் காஃபி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போய் உட்காடுறீங்க. இங்கே உங்கள் அத்தையும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவங்களே போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்க எல்லாரும் அவங்க எல்லாரோட லிப்ஸ்லையுமே ஒரு குட்டி ஸ்மைல் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட்டுங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜிமின் அவர் சும்மா இல்லாமல் உங்களுக்கு நடுவில் வந்து அதாவது உங்களுக்கும் ஜிமினுக்கும் நடுவில் தயங்க உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து அவர் நீங்கள் போட்டு விட்டாருங்க, அவர் ஹேண்டில் இன்னுமே அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் அவர் போட்டு விட்டாருங்க, நீங்கள் உங்கள் ஹேண்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஜிமினுக்கு வந்திருக்கும். அவர் ஒரு மாதிரி உங்களை எட்டி பார்க்குறாரு. பட் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தெரியவே இல்லை, தயம் ஃபுல்லாக மறைச்சிட்டாரு. இங்கே ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி எக்கிலாம் பார்க்குறாரு. பட் உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல. அவர் எப்படியாச்சும் உங்களோட கையை பார்க்கணும், ஐ மீன் உங்கள் ஹேண்டில் நீங்கள் ரிங் போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுவார். பட் அவரால் முடியல. அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த டைம் நீங்கள் உங்களுக்கு காஃபி வந்திருக்கும், நீங்கள் குடிச்சிட்டே கேஷுவலாக திரும்பி பார்ப்பீங்க. ஜிமினோட கை அந்த டேபிளில் தான் இருக்கும். டேபிளில் பார்க்குறீங்க, நீங்கள் போட்டு விட்ட அந்த ரிங் இன்னுமே ஜிமின் கையில் அப்படியே தான் இருக்குது. அதை பார்த்ததுமே உங்கள் லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. வேண்டாம், இவன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் தோணிக்கிட்டே இருக்குது, உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்மைலோட அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் ஜிமினை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட காஃபியை எடுத்துகிட்ருக்கீங்க.
அப்போ ஜிமின் அவர் ஒரு மாதிரி கேக்கி பார்த்துருப்பாரு. பட் உங்களோட ஃபிங்கரை மட்டும் அவரால் பார்க்கவே முடியல. அவர் உங்களோட ஃபீஸ் மட்டும்தானே அவருக்கு தெரியுது. அவர் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இப்போ உங்கள் ஐஸ், உங்கள் நோஸ், உங்கள் லிப்ஸ் அப்படின்னு சொல்லி அவரையே மறந்து உங்களை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே ரொம்ப நேரமாக தயாங் ஜிமின் பார்க்கறத நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தயாங் தான் கேஷுவலாக அவரோட காஃபியை சிப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிப் பண்ணிக்கிட்டே போதும் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜிமின் தான் ஒரு நிமிஷம் சடனாக சென்ஸ்க்கு வந்துடுறாரு. சென்ஸ்க்கு வந்து இங்கே தயாங்க பார்க்குறாரு. என்ன என்ன மச்சான் புரியல என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் தயங்க பார்த்து முழிக்கிறாரு. இங்க தயங் தான் ஒன்றும் இல்லடா, ரொம்ப நேரமாக வாய் வைக்கிறியே, எது கப்பில் சொன்ன மச்சான், காஃபி சுட்டுறாது அதான் போதும்னு சொன்னேன். இங்கே ஜிமின் தான் தயங்க பார்த்து மறைக்கிறாரு. எனக்கு தெரியுது, நீ மூட வேண்டியது நான் இல்லை மச்சான், நீ தான். இங்கே பார், இங்கெல்லாம் வழியுது, இந்தா தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி டிஷ்யூவை தூக்கி ஜிமின் மேலே போடுறாரு. ஜிமினுக்கு தான் சரியான கடுப்பு. நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கலாம், நீங்கள் சும்மா அப்படியே ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் காஃபி குடிச்சு முடிச்சிட்டீங்க, நீங்கள் எழுந்து இப்போ ஹீரா கிட்ட தான் போகிறீங்க. ஹீராவை தூக்கி அவ கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆரோ ஹீரா 3 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போது அந்த டைமில் ஜிமினுக்கு ஒரு கால் வந்துருக்கும். பார்த்தா பிஏ மோனான்னு இருக்கும். இங்கே தயாங் தான் ஒரு மாதிரி பல்ல காமிச்சிக்கிட்டே, யாரு மச்சான் உன் பிஏவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே தயாங் தான் ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் தான் 2 பேருமே பார்த்து பயங்கரமாக மறைக்கிறீங்க. சி, இந்த குடும்பத்தில் ஒரு பையன் கூட நல்லவனே கிடையாது போல பொறுக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டிக்கிட்டே அப்படியே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தயாங் நல்ல பையன்னு நினச்சிருப்பீங்க. அவர் இப்பெல்லாம் பண்ணுவார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சாரிடா, என்னன்னே தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் எனக்கு ஏப்பம் வரும், கொட்டாய் வரும், இருமல் வரும், எல்லாமே வரும். எனக்கு அதுக்கப்புறம் கடுப்பாக வரும். சரி விடுங்க. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜிமின் தான், சார் என்ன மோனா என்ன விஷயம், நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன். இல்லை சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். என்ன மீட்டிங்? அதான் சொல்லியிருந்தேனே சார், ஜி குரூப் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் வேணான்னு சொல்லியிருந்தேனே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அவங்க அகைன் அண்ட் அகைன் அதை விடுற மாதிரி தெரியல சார். உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே தாங்க தான், ஜிமின் ஒரு நிமிஷம், என்ன வேணா உனக்கு பதிலாக நான் ஆஃபீஸ் போகவா? ஏண்டா உன் ஆஃபீஸ்லேயே பண்ண வேண்டிய மீட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என்ன இப்போல்லாம் என் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டுருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. வேற என்ன விஷயம், பொண்ணு அங்கே தானே இருக்குது, அப்போ அங்கே பொண்ணை தானே சைட் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே மனவுறீங்க. இங்கே ஜிமின்க்கு நல்லாவே அது நீங்கள் ஏதோ மனவுறீங்கன்னு கேட்குது. பட் என்ன மனவுறீங்கன்னு தெரில. இங்கே ஜிமின் தான், ஒயன் நான் இப்போ என்ன சொன்னேன்னு என்னை பற்றி திட்டுற? நான் உன்னை திட்டினேன்னு உனக்கு தெரியுமா? நீலாம் ஒரு ஆள், உன்னை பற்றி நான் பேச போகிறேன்னா? இந்த மேலே பேசுகிற வேலை வச்சுக்காத ஒயன், ஏதோ என் மேலே தப்பு இருக்குன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன இப்படிலாம் பேசுகிற? இதை விட மோசமாக பேசுவேன், என் பையன் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லைன்னா வச்சுக்கேன், இல்லைன்னா என்னடி பண்ணுவேன்? போடினா ஓயை உடச்சிருவேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இங்கே ஜிமின் தான், வயன் இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? நான் ஜஸ்ட் ஃபன்னாக தானே பேசினேன், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இதில் நீ வந்து பேசுறது வேற நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தாங்க தான், ஜிமின் அவள் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறல, தேவையில்லாமல் கல்ல எதுக்கு அவளை வம்புக்கு இருக்கிற அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறாரு. உங்ககிட்ட பேசினேண்ணா நான், ஏன் மேடம் தான் நல்லா பேசுகிறாங்களே, அவங்க பேச மாட்டாங்களா? அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத தயாங் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரோதம் கடுப்பாயிட்டு, கொஞ்சம் எல்லாரும் வாயை மூடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீங்களா பெரியவங்க தானா? 2 சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கவன்னு அறிவே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு சண்டை போடுறீங்க. உங்களெல்லாம் யார் இங்கே இருக்க சொன்னா? எல்லாரும் கிளம்பி எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போங்க, நானே என் பாப்பாவை பார்த்துப்பேன்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு விறுன்னு அவங்க தாத்தா கிட்ட ஓடிட்டாரு ஆரோ. இங்க எல்லாம் உன்னாலதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் என்னடி பண்ணேன்? நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ எது பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட இப்படி பேசுறேன்னு நல்லா தெரியும். ஆமா, இவன் பெரிய இவன் அப்படியே மனசுல வச்சுக்கிறாங்க. ஆளை பாரு சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ரூமுக்கு தான் போறீங்க. அடிப்பாவி, என்ன இப்படிலாம் பேசுறா, இது நம்ம ஒய்யனே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து ரூமுக்கு போறாரு. இங்க தேங் தான் சுத்தம் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலான்ட்டு போறாரு. இப்போ ஜிமின் தான் மா சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஓ, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா, வரண்டா அப்படின்ற மாதிரி நீங்க தான் இங்க தயாங் வந்து ஜிமின் குளிச்சுட்டு வந்துட்டாரு இல்லையா. இப்போ அவர் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நீங்க தான் கீதா அப்படின்ற மாதிரி இழுக்கிறீங்க. இந்த சவுண்ட் கேட்டதுமே உங்க அத்தை அப்படியே அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. வயன், எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. வயன், என்கிட்டடா கேட்ட? உன்கிட்ட தான் கிட்ட கேட்ட, நீ போட்டு தர மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதுமே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன இவன் நார்மலா பேசுறா அப்படிதான் இருக்கு. இங்க உங்க அத்தை தான் 5 நிமிஷம் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணற. இப்போ உங்களுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சிரிக்கிறீங்க. இங்க ஜிமின் தான், என்ன இவ சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்காரு. இங்க நீங்க தான் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு தெரியாம ஜிமின் மேல ஊத்துற மாதிரி, சரி ஓகே நான் அங்க போய் உட்காந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜூஸ் எடுத்துட்டு போறீங்க. இப்போ தெரியாம ஜிமின் மேல ஊத்துற மாதிரி ஜிமினோட கோட்ல ஜூஸ் ஊத்திட்டீங்க. இங்க ஜிமின் பாக்குறாரு. என்ன கோவத்தா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஒட்டி பாவி, வேணும்டா ஊத்துனியா? ஆமா, வேணும்டா ஊத்துனேன், உனக்கு இந்த கோட் நல்லா இல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இங்க ஜிமின் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அடிக்க வர்றாரு. இங்க நீங்க என்னாச்சு ஜிமின், நான் தெரியாம தானே ஊத்துனேன், எதுக்கு இப்ப இவ்வளவு கோபப்படுற அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாறிட்டீங்க. இங்க ஜிமின் அப்படின்ற ஒரு சவுண்ட் பார்த்தா ஜிமினோட அப்பா தான். இங்க நீங்க தான் ஒரு மாதிரி ஈவில ஜிமினை பார்த்து ஸ்மர்க் பண்றீங்க. அப்பா, எதுக்கு இப்ப அவள் அடிக்க கைய உங்கன? இல்லப்பா, அது வந்து தெரியாம தானே ஊத்திட்டா. சரி இப்போ என்ன வேற கோட்டையிலே வந்துட்ட, வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்லப்பாவ வாய மூடு ஜிமின், 100 வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன் பா, வாய மூடுன்னு சொன்னேன், மலை இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாரு. நீங்க என்ன சிரிக்கிறீங்க. அடி பாவி, இவ சுத்தமா விஷமா மாறிட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அகைன் ரூமுக்கு போறாரு. பார்த்தா தயங் வந்து டவலோட நின்றுப்பாரு. டேய் என்னடா இப்படிதான் ரூம் டோர் ஓபன் பண்ணுவியா, பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தயங் சொல்றாரு. ஐயே, இவர் அப்படியே பண்ணிட்டாலும் சரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கடுப்புல, இப்போதானடா ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், அதுக்குள்ள என்னாச்சு? சிலம் தங்கச்சின்னு ஒருத்தி வீட்டில் இருக்கால, அவ பார்த்தவே இல்லை. ஏன் அப்படி என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜிமின் இங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. இங்க தயாங்னா சிரிக்கிறாரு. இதுக்குடா அப்ப சிரிக்கிற? இல்ல மச்சான், சின்ன வயசுல நீ பண்ணதை நினைச்சேன், சிரிப்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் கீழே போறாரு. அதுக்குள்ள ஜிமினுக்கு இன்னொரு கால் வந்திருக்கும். அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. அது வேணா மோனா கிட்ட வந்து வரல அப்படின்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது, நீங்களே பாக்குறீங்க. இங்க ஜிமின் தான், ஹலோ என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஆப்போசிட்ல ஏதோ சொல்றாங்க. ஜிமினோட ஃபீஸே மாறுது. என்ன சொல்றீங்க? நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னது. ஓகே நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் உடனே வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் வேகமாக எங்கேயோ கிளம்பி போகிறாரு. ஆனால் அவர் ஆஃபீஸ் போகலங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. இங்கே நீங்கள் தான் அதாவது உங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, கீதா கிட்ட சொல்லிட்டு, ஐ மீன் ஜிமினோட அம்மா கிட்ட வந்து, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் குழந்தைங்களை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜிமினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே வரீங்க. ஆனால் நீங்கள் வந்து வரது ஜிமினுக்கு தெரியல. அவர் நேராக அகெயின் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாரு இல்லையா, அதே வீட்டுக்குள்ளே போகிறாரு. இங்கே அகைன் ஒரு பொண்ணோட அலறல் சவுண்டு அப்படி கேட்குது.
உங்களுக்கு அப்படியே ஹார்ட் மொத்தமா அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. ஜிமின் மேல அவ்வளோ கோபம் உங்களுக்கு. ஒரு மாதிரி கொல்ல வெறியில இருக்கீங்க. இப்போ நீரா ஜிமின் அந்த வீட்டுக்குள்ள தான் போறாரு. நீங்களும் ஜிமின் பின்னாடியே போறீங்க. ஜிமின் ஒரு ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாரு. அவர் போன ஒரு ½ அந்த பொண்ணோட சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மைல்டா குறையுது. உங்களுக்கு அந்த யாரோட வீடு, அந்த பொண்ணு யாரு, ஜிமின் ஏன் அந்த பொண்ணை அடிக்கடி வந்து பாக்குறாரு, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு ஜிமினை பார்க்க. இப்போ நீங்க வெளியே வரீங்க, சாரி ஜிமின் வெளியே வராரு. பார்த்தா ஜிமினுக்கு முன்னாடி நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்ததுமே, இன்னைக்கு வந்திருக்கியா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, அதுதான் நான் கேட்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை, இது யாரோட வீடு, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறீங்க. ஒயன், நான் சொன்னேன்னா உனக்கு அது புரியாதா? இல்லை உன்னால சொல்ல முடியாதா? சொல்லவே எவ்வளோ தயங்குற, அசிங்கப்படுற ஒரு விஷயத்த தானே பண்ணிட்டு இருக்க. ஒயன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஆமாண்டா, உன்னை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ரொம்ப சரியாக புரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே ஜிமினை கண்ணை பின்னா அசிங்கமாக திட்டுறீங்க. ஜிமினுக்கு, ஒயன் நான் சொல்கிறத கேளு ஒரு நிமிஷம், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். பார், நீ கல்யாணம் ஆயிடுச்சு, தெரிஞ்சிருப்பேன்னு நினச்சேன். இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா ஜிமின், அவளுக்காக தான் நீ திருந்தணும். ஆனால் நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை தெரியுமா? அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க, இன்னும் மோசமாகி. ஆனால் ஹீராவை உன்கிட்ட மட்டும் விட்டுட்டு போக மாட்டேன், ஹீராவையும் தூக்கிட்டு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒயன் ஒரு நிமிஷம் நில்ல ஒயன், சி கையை விட, என்னை தொற்று அருகதை உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. ஏன் நில்லடி, சொல்லிகிட்டே இருக்க, போயிட்டே இருக்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னொரு வாட்டி என் மேலே கை வச்ச உனக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு விறுவிறுன்னு போறீங்க. இங்கே ஜிமின் தான், ஒய்ய நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளுடி, நீ காரில் ஏறேன், நம்ம பேசலாம் வா. உன்கிட்ட நான் பேச தயாரா இல்லை, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு, என் கையை விடு அப்படின்ற மாதிரி உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. இங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் கார் எடுத்துகிட்டு உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க, கேப் கூட புக் பண்ணல, ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமின் தான், ஏன் நில்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. இங்கே நீங்கள் ஜிமினை பார்த்து திட்டிக்கிட்டே அவர் காரில் வந்துட்டு இருக்காரு. ஸ்லோவாக உங்களுக்கு பேக் சைடில் வந்துட்டுருப்பாரு. அவர் கற்றுக்கிட்டே வர்றாரு. நீங்கள் ஜிமினை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆப்போசிட் ரோட் கிராஸ் பண்ணலான்னு போவீங்க. பார்த்தா ஒரு காரில் மோதி உங்களுக்கு லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் காரில் மோதினதுமே அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் அந்த அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி விழுந்திருப்பீங்க. இப்போது உள்ளேருந்து ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா உங்ககிட்ட ஓடி வராரு. ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்குறாரு. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி வைட் ஐஸில் ஷாக்கிங்காக அந்த பர்சனை பார்த்துட்டு நிற்கிறாரு. அங்கிள் அப்படின்ற மாதிரி. ஜிமின் வயன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமினை பார்த்து அந்த பர்சன் கேட்குறாரு. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ், அன்யோ.